சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். என் கலர் தெரியும் நீ போடணும் போட்டால் தானே தெரியும் அவ்வளோதான் நீ போடணும் என்ன கோசாலை பராமரிக்கிறது அவங்க அது நீங்கள் என்ன டிவிலையும் மற்ற இது கூட கட்டிக்கலாம்ல இது போன்ற வந்து 5 மணி மாறி 1 2 3 கோமாதை வளர்த்தினால் நம்முடைய இந்த இது பாரம்பரியம் எந்த 10 மாதம் காலையில் ஒன்று கட்டிக்குமா వాళ్ళు తిరుగుతూ ఉంటారు இப்படியே ஓட்டு நான் ஃபோன் பண்ணேன் முடியாது என்னென்னு வச்சுருக்கீங்க அண்ணனை பற்றி ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவார். அவரோட சீர்திருத்தம் இருந்துச்சு, ஒரு மிஸ்ஸிங் இருக்காது. நீ அவர் பூஜையெல்லாம் பார்த்தது இல்லையா யூடியூப்பில்? முன்னாடி பொங்கல் மாட்டு பொங்கல் கார்த்திகா பொங்கல் இன்றைய தினம் உழவன் திருநாளாம் திருவள்ளுவருடைய தினத்தன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய மாட்டுப் பொங்கல் சீரம் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டத்திலே மிக சிறப்பாக வாசவி சுபிக்ஷா ஹால் என்னும் ஆரியவிசி நந்தவனத்தில் உள்ள மாடுகளுக்கு மிக சிறப்பாக வருடம் மாடுகளை அலங்கரித்து சிறப்பான முறையில் பூஜை செய்து கொண்டாடி கொண்டு வருகின்றோம் மாட்டுப் பொங்கல் தினம். தற்போதைய சூழல் இளைஞர்கள் எல்லாம் செல்போன் மற்றும் பல்வேறு விதத்திலே இன்றைய தினம் அவருடைய விதம் மாறிக்கொண்டுள்ளது. ஆனால் எப்பொழுதும் நம்ம தமிழுடைய பாரம்பரியம் இது போன்ற விழாக்களில் எல்லாம் அவர்கள் பங்கெடுத்து இளைஞர்கள் எல்லாம் ஊக்குவிக்க இது போன்ற மாட்டுப் பொங்கல் உலக தினம் எல்லாம் அனைவரும் வந்து வருகை தந்து பதிவிட வேண்டும் என்று பார்வையிட்டு அப்பொழுதுதான் தமிழுடைய பாரம்பரியம் மிக அருமையாக தெரியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகா அரவிந்தன், ஆரியவிசி முன்னேற்ற துறை தலைவர். இந்த கோசாலையிலே சுமார் 50க்கும் மேற்பட்ட மாடுகள், பசுமாடுகள், காங்கயம் மாடு உள்ளிட்ட அனைத்து மாடுகளும்
மிக நல்ல முறையிலே பராமரித்து வருகின்றோம். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த இளைய தலைமுறைக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல், அதெல்லாம் உழவு திருநாள்னு சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பன் சொல்லுவோம். ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா நம்மளோட கஷ்டப்படுது, விவசாயத்துக்காக வந்து உழைக்குது, ஏர் ஓட்டுறதுக்கு, பால் தருது. ஸோ வருஷம் பூரா நம்மளோட அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வந்து மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி அதுக்கு நம்ம திருவிழாவாக கொண்டாடுறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன், டிவி அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் முடங்கிடுறாங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்து மாடு வந்து பழைய காலம் மாதிரி முன்ன மாதிரி திரும்பவும் மாட்டு பாரம்பரியத்துமிக்க மாட்டு பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி எல்லாமே கொண்டு வரணும். இது வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு எடுத்து மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறனால இன்னைக்கு நம்ம இந்த திருவிழா கொண்டு வரோம். அது மாதிரி அவங்களும் எல்லாமே வீட்டில் அவங்க மாடுகள் வளர்த்தி பங்கேற்கணும் வேட்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா மாதம் ஒரு நாள் மட்டும் அமாவாசைக்கு மட்டும் வந்து அகத்தியர் கொடுக்குறாங்க. அதோட வந்து மாடு நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க. வருடம் முழுவதும் அது நம்மள கஷ்டப்படுதுன்னா அதுக்கு அப்பப்போ நம்மளால முடிஞ்ச உணவுப் பொருட்கள் அல்லது ஏதாவது வேற ஏதாவது அதுக்கு தேவையான தானியங்கள் அந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து புல்லு கட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.